எனக்கு வணக்கம்ங்கோ. நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி. எனக்கு இன்றைக்கி காலையில் பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி அன்னைக்குங்க கழுத்து வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இட்லி தோசைங்க குருமாங்க அது போக சட்னிங்க சாட் போட்டுங்க. தீபாவளி அன்னைக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு பட்டாசு மட்டும் வெடித்து போட்டுங்க வண்டி எடுத்தாச்சுங்க. எங்கேன்னு தானே பார்க்குறீங்க, நம்ம பதிமலை தானுங்க. நம்ம பதிமலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 10-15-20 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அதனால் அங்கே ஒரு ரேட்டு ஓடிட்டோமுங்க. நம்ம பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பட்டாசு வெடிக்க மாட்டோமுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் இருக்கிறங்காட்டிங்க அதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்குங்க மிரண்டுருங்க. அந்த ஒரே காரணத்துக்காக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பட்டாசு வெடிக்க மாட்டோமுங்க. இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த 20-25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க. குமுட்டிவதிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேங்க முருகர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி தானுங்க. ஸோ இந்த கோயில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. முதல் கொஞ்சம் டெவலப் இல்லாமல் இருந்துச்சுங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கு வர்றதுக்குன்னு வந்துட்டிங்கன்னா நிறைய பஸ் கிடக்குதுங்க. அது கரெக்டான டைமிங் மட்டும்தான் இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டிங்கன்னா நல்லா ஒரு நேச்சரான இடமுங்க. எழில் கொஞ்சம் இடம்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு முருகர் வந்து ஒரு சின்ன அழகான வடிவில் உள்ளே உட்காந்துருக்காருங்க. தீபாவளி அன்னைக்குங்க இந்த பட்டாசு கிட்டாசெல்லாம் வெடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டுங்க இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனுங்க. உங்களோடதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-70 படி தான் இருக்குதுங்க. அது ஏறக்குள்ளே ரொம்ப சிரமமுங்க. ஏறிட்டோம்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நேச்சர் தானுங்க. எதுவுமே வந்து வேறு மற்ற எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நீங்கள் டைம் இருந்தால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லொக்கேஷன் வேணுன்னா நான் பின் பண்ணி வச்சிடணுங்க இந்த கமெண்ட்டு கீழே, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் இது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இதில் இது ஏதாவது நான் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிணறு பார்த்துட்டிங்கன்னா வத்தாத கிணறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஊற்றுன்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த ஊற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வீலரில் ட்ரை பண்ணுங்கள். பஸ்ஸில் வந்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கோயிலுக்கெல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் குப்பையை போடாமல் தவிர்த்துடலாமுங்க. இன்றைக்கி போயிருந்தோம்ங்க, நிறையா பேர் வந்து குப்பை போட்டிருந்தீங்க, அதை நான் தப்பு சொல்ல வரலைங்க. இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாமுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் வந்து என்னோடய லேட் விஷஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு உண்டான சஜஷன் ஏதாவது இருந்தால் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறேனுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.